வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாபிக் என்னென்னா, இந்த ப்ரெஷர் கேஜ் ஸ்னப்பர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைப் இருக்குது, இதைத்தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷர் கேஜ் ஸ்னப்பர் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் பல்சேஷன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ப்ரெஷர் பல்சேஷன்னா என்னென்னா, ப்ரெஷரில் உங்களுக்கு அப் அண்ட் டவுன், இப்போ ப்ரெஷர் ரைஸாக இருக்கலாம், ப்ரெஷர் உங்களுக்கு ட்ராப்பாக இருக்கலாம். இதைத்தான் நம்ம ப்ரெஷர் பல்சேஷன் சொல்லுவோம். தெர் இஸ் அ ஃப்ளக்சுவேஷன் இந்த ப்ரெஷர், அதைத்தான் நம்ம ப்ரெஷர் பல்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக ப்ரெஷர் கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் பல்சேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கேஜை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னென்னா, இந்த வேரியஸ் அசம்பிளிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டயஃப்ரம் சீல் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ப்ரெஷர் கேஜ் ஸ்னப்பர், இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்மளுக்கு ப்ரெஷர் கேஜை ஹை ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ப்ரெஷர் கேஜ் ஸ்னப்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸசிவ் ப்ரெஷர் அந்த இடத்துல க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு அதை குறைச்சி கொடுக்கும். உங்களுக்கு சப்ரஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டயலில் அந்த பாயிண்டர் மூவ்மெண்ட்டை உங்களுக்கு ரேப்பிட் மூவ்மெண்ட்டை உங்களுக்கு குறைச்சி தரும். இதுதான் இதோட வேலை. இந்த ப்ரெஷர் ஸ்னப்பரோட வேலை இதுதான். அதுக்கப்புறம் இதோட டிசைன் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ப்ரெஷர் ஸ்பைக்ஸோ இல்லை ப்ரெஷர் பல்ஸோ ஏற்படும் போது உங்களுக்கு அதோட ப்ரெஷரை உங்களுக்கு குறைச்சி தரும். ஓகேவா? டேமன் பண்ணி தரும். ஸோ இதுதான் இதோட வேலை. இதை இப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்படி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கனால உங்கள் ப்ரெஷர் கேஜோட லைஃப் அதிகமாகும். அதே மாதிரி ரீடபிலிட்டி, இப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேயும் ரீடபிலிட்டி, அந்த ப்ரெஷர் கேஜோட ரீடபிலிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை பற்றி எந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கன்னா, ASME 40.1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் செக்ஷன் 4 அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு RFS டைப் ஸ்னப்பரு, செகண்ட் 4S ஸ்னப்பரு, மூணாவது பிஸ்டன் ஸ்னப்பரு, நாலாவது இந்த அட்ஜஸ்டபிள் ஆர் நீடில் வால் டைப் ஸ்னப்பரு, அடுத்து அஞ்சாவது உங்களுக்கு எப்படின்னா ஃபெல்ட் ப்ளக் டைப் ஸ்னப்பர். ஓகேங்களா? இந்த 5 டைப் இருக்குது. ஆனால் இது 3 தான் ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 3 மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 4S ஸ்னப்பர். 4S ஸ்னப்பர்னால் என்ன? ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்கில் உள்ளே எப்படி இருக்கும்னா, ஒரு மெட்டல் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் டிஸ்கில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம 4Sன்னு சொல்லுவோம். அந்த 4S வழியாக தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் உள்ளே என்ட்ரு ஆகி உங்களுக்கு அந்த போர்டான் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப்பை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் ப்ரெஷர் கேஜில் காட்டும். ஓகேங்களா? இதுதான் இதோட வேலை. இது நம்ம இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போது உங்களுக்கு ப்ரெஷர் ரைஸ் அதிகமாக இருக்கும்போது, எக்ஸசிவ் ப்ரெஷர் அந்த ஃப்ளூயிடில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த துகள் வழியாக போகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் போர் வழியாக போகிறதுனால உங்களுக்கு அப்போதைக்கு என்னென்னா ப்ரெஷர் ட்ராப் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கேஜில் எந்த ஒரு டேமேஜ் வர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த போர்டான் டியூப் எக்ஸ்ப்ளோட் ஆகவும் வாய்ப்பு இல்லை. அதிக ஃப்ளக்சுவேஷன் இங்கே இதை தடுக்க முடியும் நம்ம இந்த டிசைனை வச்சு. இது ஒரு ஃபில்டராகவும் யூஸ் ஆகுது. இதில் என்னென்னா இந்த போரஸ் ஹோல்ஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஃபில்ட்ரேஷனுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்டன் ஸ்னப்பர். இந்த பிஸ்டன் ஸ்னப்பர்னால் என்னென்னு பார்ப்போம். இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் 2 பீஸ் இருக்குது. சரிங்களா? 2 பீஸு, ரெண்டையும் நம்ம அசம்பிள் பண்ணுறோம். உள்ளே ப்ளஞ்சர் இருக்கும், பின் அண்ட் ப்ளஞ்சர். ஸோ அதுதான் உள்ளே மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது, ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ளஞ்சர் உள்ளே மூவ் ஆகும். அது பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே மூவ் ஆகி
உள்ளே மூவ் ஆகி அந்த ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷர் கேஜுக்குள்ளே போகாமல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும், ஒரு மில்லி செகண்ட் அளவுக்கு க்ளோஸ் பண்ணும். ஸோ எப்போ வந்து அந்த ப்ரெஷர் வந்து குறையுதோ அப்போ அது வந்து கீழே வந்துடும். ஸோ அப்படி நம்ம வரும்போது மூமெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கேஜை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து அந்த பின்னு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளஞ்சர் அண்ட் பின்னு தான் வந்து உங்களுக்கு வந்து டேம்பனராக வந்து யூஸ் ஆகுது. அந்த ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த பின் அண்ட் ப்ளஞ்சர் தான் யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம பிஸ்டன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் பிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு பேஸ்ட் அந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதுதான் வந்து இது. இந்த ப்ளஞ்சர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ளஞ்சரும் பின்னும் ஈஸியாக உள்ளே வந்து மூவ் ஆகும், ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷர் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து போயிட்டு அந்த ஹோலை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளூயிடோ உள்ளே வந்து ப்ரெஷர் கேஜுக்குள்ளே போகாது. சரிங்களா? ப்ரெஷர் கேஜுக்குள்ளே போய் அதை வந்து இது பண்ணாது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் இதோட ஃபங்க்ஷனு, அதோட யூசேஜும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்டபிள் டைப் ஸ்னப்பர். இதை வந்து நம்ம வந்து நீடில் டைப் ஸ்னப்பர்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் பாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கிளாண்ட் இருக்கும். கிளாண்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பிண்டில் இருக்கும். இந்த ஸ்பிண்டில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வாஷரு, அப்புறம் ஒரு பேக்கேஜிங் இருக்கும், அது டெஃப்லான் மெட்டீரியலு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அந்த ஸ்பிண்டில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம், ஃப்ளோவை வந்து ஐசோலேட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்பிண்டில் கீழே வந்து உங்களுக்கு நீடில் டைப்பாக இருக்கலாம், இல்லை பால் டைப்பாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? 2 டைப்பாக இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் அப்படி வந்து வந்துச்சுன்னா, ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இப்போ என்னென்னா அந்த பால் இருக்கனால, அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, பாலால் நீடில் அப்படி இருக்கனால உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அந்த ப்ரெஷரை வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனு. ஸோ வந்து சம்டைம் வந்து இது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இதுக்கு. இப்போது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கேஜில் வந்து ஏதாச்சும் ரிப்பேரோ, நம்ம வந்து ப்ரெஷர் கேஜை மாற்றணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த சிஸ்டத்தை வந்து ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து அந்த ஸ்பிண்டில் இருக்குல்ல, அந்த ஸ்பிண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஃப்ளோவை வந்து ஐசோலேட் பண்ணிடுவோம். சரியா? ஃப்ளோவை ஐசோலேட் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ளோ இருக்காது. அப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ப்ரெஷர் கேஜ் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு அட்வான்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, see you, take care.